തോട്ടം മേഖലയിലെ തൊഴിലാളികൾക്ക് ഈ തോട്ടം തൊഴിലിന് പുറമെ ഒരു ഉപജീവന മാർഗമാണ് കന്നുകാലി വളർത്തൽ. പക്ഷേ നിരവധി കന്നുകാലികൾ ഈ കടുവയുടെയും പുലിയുടെയും ആക്രമണത്തിൽ നഷ്ടമായിട്ടും നഷ്ടപരിഹാരം ഒന്നും ലഭ്യമായിട്ടില്ല. അതുകൊണ്ട് തന്നെ ഈ കന്നുകാലി വളർത്തലിൽ നിന്ന് പിന്നോട്ട് പോകുന്നൊരു അവസ്ഥ തന്നെയാണ് തോട്ടമേഖലയിൽ കാണാൻ സാധിക്കുന്നത്. என் பேர் குமார், நீமநாடு டிவிஷனில் நானும் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். தோட்ட மேகலில் இந்த கடுவா புலி தாக்கல் கொண்டு மாடு வளர்க்குறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. பால் உற்பத்தியும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது கேரளாவில். நஷ்டபரிகாரம் கவர்மெண்ட்டு ஏதாவது பார்த்து சகாயம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நான்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாடு வளர்த்துட்ருக்கேன். அதாவது வருங்காலங்களில் மாடு வளர்க்குறதுக்கே பயமாக இருக்குது. என்னென்னு கேட்டுச்சுன்னா, நான் மாடு வச்சுருக்கேன், என்றைக்கு எது நடக்குன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. மாடு காட்டுக்கு போகுது, மேயுது, ஆனால் வீட்டுக்கு வருமானம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வருங்காலங்களில் இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் அதை எங்கள் மாடுகள் ஏதாச்சும் பிடிச்சிருச்சுன்னா கூட கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டபரிகாரம் கொடுத்து எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு பார்க்கணும். இது நஷ்டபரிகாரம் எங்கே கத்தியமாக கிடைக்கணும்? அப்படி கிடைக்கிற மணிக்கு சொல்கிறாங்களே தவிர, அதாவது வராங்க வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிடுறாங்களே தவிர, ஆனால் இந்த வாக்குறுதி மக்கள்கிட்ட போய் அந்த பணம் கிடைக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் 50 வருஷமாக மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 100% மாடு இருந்துச்சு. இப்போது 10% தான் ஆயிடுச்சு. ஏன்னா கடுவா புலி எல்லாம் பிடிக்கிறதுனால யானை சல்லியத்தில் மாடு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கவர்மெண்ட்டை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த பரிகாரம் கிடைக்க மாட்டேங்க எங்களுக்கு. அதை எதுவும் தாழ்மையோட நீங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த புளியை அடிக்குது, கவர்மெண்ட்டு சலுகை தர்றாங்க, ஒன்றுமே இது வரைக்கும் கொடுக்குறதே இல்லை. நாங்கள் அந்த மாட்டுக்களை நம்பி தான் வாழ்கிறோம். பின்ன வந்துட்டு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஏதாச்சும் பார்த்து கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துன்னா உங்களுக்கு நஷ்டஈடு தர்றாங்க, நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும். கண்டிப்பாக கவர்மெண்ட்டு ஏதாச்சும் சலுகை பண்ணணும். எல்லாம் கரெக்டாக வராங்களா? இல்லை, ஃபாரஸ்ட்டில் ஒன்றும் கரெக்டாகிட்டு வரல, ஒன்றும் வரமாட்டேங்கிறாங்க, ஒன்றும் ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கடுவா வந்திருக்கு, புலி வந்திருக்குன்னு கூட இன்ஃபார்ம் கிடையாது. காட்டுக்கு போயிட்டு வரையில் பார்த்து தான் வர வேண்டியது இருக்குது. நாங்கள் வேலை முடிஞ்சு வரையில் பார்த்து பயந்து தான் வரோம். ஏன்னா காட்டில் என்ன சம்பவம் நடந்தது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் பார்த்து தான் பயந்து தான் வேலை செஞ்சு வரோம். இந்த புலி நடமாட்டம் ஆனதுனால இப்போ பால் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை விட மாடு வளர்க்குறதுக்கு யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் சங்கடமான முறையில் எல்லாருமே மாடுகளை எல்லாமே விற்றுட்டாங்க. மாடு 100 மாடு இருந்த இடத்துல இப்போ ஆனமுடியில ஒரு 20 மாடு தான் இருக்குது. பக்கத்தில் லோயரில் 50 மாடு 60 மாடு இருக்கிற இடத்துல ஒரு 20 மாடு தான் இருக்குது. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டு பால் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிருச்சு, புலி சல்லியத்தினால தான். ஃபாரஸ்ட்டு யாருமே எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காங்க. அது நம்ம அரசியல்வாதிகள் கூட சொல்லியாச்சு, யூனியனில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, பார்ட்டிலையும் யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா மக்கள் வாழ முடியாது. இவங்க ஏமாறைக்கு நம்ம கஸ்தூரங்க ரிப்போர்ட்லேருந்து ஏமாறைக்கு இவங்க ஃபாரஸ்ட்காரங்க விட்டு நம்ம தொழிலாளிகள் இங்கே வரட்டணும் அப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு நினைச்சேன். இதை என்னுடைய கருத்து கணிப்பு. ஏன்னா பாருங்கள், யானை கூட்டிகிட்டு வருது, புலி எங்கே பார்த்தாலும் புலி தான். பிள்ளைகளே வளர்க்க முடியல, லைன்ஸில் விட்டு ஸ்கூல் பிள்ளைகளை அனுப்ப முடியல. ஒரு காலத்தில் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் காட்டுக்குள்ளே சோலைகள் அலைஞ்சோம். அந்த காலம்லாம் துணிஞ்சு போனோம். இப்போ கூட துணைக்கு ஆள் இல்லாமல் எங்கேயும் போக முடியல, வெளியே வர முடியல. மிருக சல்லியம் அதிகமாகவே வந்துட்டே இருக்கு. இந்த புலியை மாடு அடித்தாலுமே அந்த மாடுக்குள்ள நஷ்டபரிகாரம் கவர்மெண்ட்டாக எதுவுமே ஏற்று கொடுக்கறது கிடையாது. இந்த மாடை நம்பி தான் பிள்ளைகளை படிக்க வைக்காங்க. அவங்க படிப்பும் ரொம்ப மோசமான கவலைக்கான இடமா படிப்பும் ரொம்ப மோசமான நிலைமையில ஆகிட்டு இருக்கு. அதனால நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு டிவிஷனை ஃபுல்லாக மாடு அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு இந்த பஞ்சாயத்தோ அந்த கவர்மெண்ட்டோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு பாருங்கள், 6 மணிக்கு 5:30 மணிக்கு வேலைக்கு போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு 10 நாள் ஆச்சு சோளமலைக்கு ஒரு யானை இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ நாங்கள் இப்படி இந்த மிருகங்கள் இருக்கும்போது நாங்கள் தோட்ட தொழிலாளி எப்படி வேலை செய்ய முடியும்? எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் எங்கள் கம்பெனி கொடுக்குமா, இல்லை கவர்மெண்ட் தான் கொடுக்குமா? யார் கொடுப்பா? நாங்கள் எங்கள் உயிரை பணையை வச்சு தான் நாங்கள் வேலைக்கே போய்கிட்டு இருக்கோம் இந்த கம்பெனியில். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த புலி நடமாட்டத்தை எந்த ஒரு விதமான கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லை. மிகப்பெரிய நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு தோட்ட மேகலைன்னா ஆளுக சாப்பாட்டுக்குள்ள வழி இல்லாமல், பிள்ளைங்க படிப்புக்குள்ள வழி இல்லாமல், இந்த மாடுகளை வளர்த்து தான் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல முறையில் இருக்காங்க. இப்போ மாடுகளும் ரொம்ப குறைஞ்சி போச்சு புலி அடித்ததுக்குள்ள நஷ்டம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சரியான முறையில் கொடுக்கவில்லை. ஒரு டிவிஷனுக்கு 2 மாடு 3 மாடு விதம் தான் இருக்குது, அதையும் புலி அடிச்சிருது. இதுக்கு சர்க்கார் தகுந்த நடவடிக்கை எடுத்து தருமாறு தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். കഴിഞ്ഞ 2 വർഷത്തിലേറെയായി 200 പശുക്കളാണ് തൊഴിലാളികൾക്ക് നഷ്ടമായത്. ഇതോടെ പാലുൽപാദനം ഗണ്യമായി കുറഞ്ഞു. തൊഴിലാളികളുടെ ഉപജീവന മാർഗം സാരമായി തന്നെ ബാധിക്കപ്പെട്ടു. സർക്കാരിന്റെ അടിയന്തര സഹായം ഉണ്ടായില്ലെങ്കിൽ
ക്ഷീരമേഖല പാടെ തകർന്നു പോകും. ക്യാമറമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.